சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தை நான் இப்படி வாசிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கோரக புத்தகர் எழுதின ஒரு சங்கீதம். கோரக புத்திரகர் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்கு அதிக மனுஷனுடைய தயவோ கிருபையோ கிடைக்காதிருந்த காலங்களில் கர்த்தர் அவருக்கு துணை நின்று அவர்களுக்கு உதவினதை பற்றி கோரக புத்திரர்கள் பாடுகிறார்கள். ஆனால் நாம் இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது அப்படிதான். நமக்கு ஒருவர் துணை நிற்கலாம், நம்மோடு கூட இருக்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பழகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஏதாவது தரலாம், இல்லைன்னா நமக்கு இன்னும் ஒரு வேலை வாங்குறதுக்கு உதவி செய்யலாம், படிக்க உதவி செய்யலாம், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறதுண்டு. ஆனால் காரியத்தில் வரும்பொழுது அவர்கள் ஒன்றும் செய்யாமல் நம்மை விட்டு மாறி போகிறதுண்டு. அதே மாதிரி கஷ்டங்களில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு முகத்தை நாம் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனால் தேவன் நாம் கஷ்டங்கள், நெருக்கங்களில், வேதனைகள், கண்ணீரோடு நாம் அறை வீடுகளில் இருக்கும் பொழுது நம்மோடு வந்து தங்குற ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். நம்மை தலோடுகிற கரங்களை நமக்கு காண முடியும். இருட்டத்தில் நம்ம இருக்கிற ரூமில் ஒரு வெளிச்சம் பகருகிறதை நமக்கு காண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு வல்லமையான ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? நாம் ஒரு பொழுதும் நாம் பயப்படாமல் தேவன் பேரிலே பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நாம் உதவி செய்ய திராணி இல்லாத ஒரு மனிதனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் நாம் பற்றுதலாக இருந்தால் கர்த்தர் நம்மை அறியாதவர்களை கொண்டு நாம் நினைக்காத நேரத்தில் நினைக்காத இடங்களில் இருந்து நமக்கு ஒத்தாசையை அனுப்பி தந்து நம்மை விடுவிக்கிறது நம்மால் உணர முடியும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் கஷ்ட காலங்களில் கூட இருக்கிற கர்த்தரோடு அண்டி சேர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பாக்கியத்தையும் கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.